காலத்தில் பால முனிவர்கள் என்னும் மிக பெரும் தவமுனிகள் ஸ்ரீவைகுண்டத்தில் மகாலட்சுமியோடு திகழ்கின்ற பரந்தாமனை காண்பதற்காக ஸ்ரீவைகுண்டம் வந்தனர். அப்பொழுது ஸ்ரீவைகுண்டத்திற்கு காவலாக இருக்கக்கூடிய துவார பாலகர்களாகிய ஜெயன், விஜயன் ஆகிய இருவரும் அவர்களை உள்ளே செல்ல விடாது தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டு கோபமுற்ற பாலமுனிகள் அவர்களை பூமியில் பிறக்கும்படியாக சாபமிட்டனர். அதனை கேட்டு வருத்தம் அடைந்த ஜெயனும் விஜயனும் பரந்தாமனிடம் முறையிட பரந்தாமனும் அவர்களுக்கு 2 வாய்ப்புகளை தந்தார். அதன்படி 100 பிறவிகள் என்னுடைய பக்தர்களாக இருந்து என்னுடைய திருவடிகளை அடைகிறீர்களா, அல்லது 3 பிறவிகள் என்னுடைய எதிரியாக இருந்து என் கைகளாலேயே வதம் செய்யப்பட்டு என்னுடைய திருவடிகளை அடைகிறீர்களா என்பதே ஆகும். இதனை கேட்டு ஜெயனும் விஜயனும் 3 ஜன்மங்களில் தங்கள் கைகளாலேயே வதம் செய்யப்பட்டு தங்களின் திருவடிகளை வந்தடைய வேண்டும் என்று சாபமாற்றம் பெற்றார். அதன்படி முதல் பிறவியில் இரண்யாட்சனாக பிறந்து பெருமாளின் அவதாரமாகிய வராகத்தின் மூலமாகவும், இரண்யகசிபுவாக பிறந்து பெருமாளின் மற்றொரு அவதாரமாகிய நரசிம்மனால் வதம் செய்யப்பட்டு சாப விமோச்சனம் அடைகின்றனர். அந்த கதையை நம் சுப வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் அழகுற நாடக வடிவில் வழங்க இருக்கிறார்கள். இதோ உங்களுக்காக. संभूत भुवि संजात ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವ ನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ மாத்தாண்ட அசுரகுல வேந்தன் 8 திக்கும் நடுநடுங்க செய்யும் இரண்யகசிபு மகாராஜா வரார் வரார் வரார். யாரங்கே? மகாராஜா, நம் நாட்டு மக்கள் கொண்டாட்டத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் தானே? வெற்றி முரசு கோட்டட்டும். என் சகோதரன் நம் குல சத்ருவான அந்த நாராயணனை சம்ஹாரம் செய்து முடித்து விட்டானா? அரசே, இவ்விவரங்கள் பற்றி கூற ஒற்றன் ஒருவன் வந்துள்ளார் அரசே. உடனே அவனை அழைத்து வா. வணங்குகிறோம் குருவே. என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மன்னா, நம் அரசரை அந்த நாராயணன் மாயம் செய்து வீழ்த்தி விட்டான் மன்னா. என் தமையன் வீழ்ந்தானா? என்ன, என்னில் பாதியை நான் இழந்து விட்டேனா? இனி ஒருபோதும் பொறுக்க முடியாது. இக்கனவே அந்த நாராயணனை வீழ்த்துவதுதான் என் முதல் வேலை. ஆத்தியக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரத்தில் தவறிலேக்க பார்க்கிறாயே. என்ன நாரதரே, நான் கடும் கோபத்தில் உள்ளேன். வழிய வந்து பிதற்றுவதை நிறுத்திவிட்டு விலகுங்கள். உபாயம் கூற வந்தேன், உதறி தள்ளுகிறாய். பிறகு உன் விருப்பம். உங்கள் வார்த்தை ஜாலங்களை நிறுத்திவிட்டு கூற வந்ததை கூறிவிட்டு செல்லுங்கள். முதலில் தமையனை இழந்த உன் கோபம் நியாயமானதுதான். உன் முடிவு சரிதான். ஆனால் மோத போகும் இடத்தை பற்றி யோசித்தாயா? அண்டத்தைய தன் கையில் வைத்திருக்கும் நாராயணனை அழிப்பதற்கு உன்னிடம் என்ன ஆற்றல் உள்ளது? நாரதரே, நாராயணனின் புகழை போதியது போதும். என் ஆற்றல் இல்லை என்னிடம். என்ன இருக்கிறது உம்மிடம் இந்த கோபத்தை தவிர? சரி, உபாயம் கூற வந்தேன் என்றாயே, கூறும் உபாயத்தை. ஹிரண்யா, முதலில் பிரம்மரிடம் தவம் செய்து சாகாவரம் பெற்று வா. பிறகு உம்மை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. உன் எண்ணமும் ஈடேறும். சரி, அந்த நாராயணனை வெல்ல நாடு புகழும் இந்த ஹிரண்யன் எதையும் செய்வான். இப்பொழுதே புறப்படுகிறேன். கருவுற்றிருக்கும் நேரத்தில் கட்டிய கணவன் அருகில் இருப்பதுதானே முறை. என் கணவரோ என்னை தவிக்க விட்டு தவம் மேற்கொள்ள சென்று விட்டாரே. என் விதி இதுதான் போலும். ஓ, தனியாகத்தான் இருக்கிறாயா? ஹிரண்யனை அழிப்பது இருக்கட்டும், அவன் குலத்தை முதலில் அழிக்கின்றேன் பார். இந்திரா, என்ன செய்கிறாய் நீ? உன் கணவன் எங்களுக்கு இழைத்த கொடுமைகளை அறியாதவளா நீ? உன் கணவனால் நாங்கள் பட்ட அவமானங்கள் எத்தனை! அதற்கு பழி தீர்க்கத்தான் அவன் வம்சத்தை அழிக்க வந்துள்ளேன். என்ன காரியம் செய்ய துணிந்தாய் நீ? இந்திரலோகத்துக்கே அதிபதியாகிய நீ இக்காரியத்தை செய்வது முறையா? தாயாக நினைக்க வேண்டிய இவர்களை இரண்டனின் தாரம் என்னும் ஒரே காரணத்தால் கர்ப்பிணியை கொல்வது துணிவதாகுமா? உடனே இந்த இடத்தை விட்டு செல்லுந்திரா. மகளே, பதற்றம் வேண்டாம். உங்கள் கணவன் மகளே, பதற்றம் வேண்டாம். உங்கள் கணவன் வரும் வரை நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன். என்னை தங்கள் தகப்பனாக நினைத்து கொண்டு என்னுடன் வாருங்கள். மகளே, பதற்றம் வேண்டாம். சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கணவன் இந்த அகிலத்தையே ஆளுகின்ற ஹரியை அழிக்க நினைப்பது முறையாகுமா? அண்ட சராசரமும் அவன் கையில். அவனை அடிமைப்படுத்த நினைப்பது முறையா? ஓ, உறங்கிவிட்டீர்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தை என் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். நாராயண நாராயண.
ஓம் நமோ பிரம்மதேவாய நமः. ஓம் நமோ பிரம்மதேவாய நமः. ஓம் நமோ பக்தா, உன் தவத்தை கண்டு நான் மெச்சினேன். மனித உருவோடு வந்து மண்ணோடு கொண்டு நிற்கிறாயே, இதை கண்டு என் மெய் சிலிர்த்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். சத்தியலோக நாயகா போற்றி. பிரம்மதேவா வணங்குகிறேன். உம்மை நாடி தவம் புரிந்த எனக்கு சாகாவரம் அருள வேண்டுகிறேன். ஆஹா, என்ன சாகாவரமா? அவ்வரத்தை பெற என்னாலேயே முடியவில்லை. அப்படி இருக்க உமக்கு எப்படி தர இயலும்? வேற ஏதாவது வரம் கேள், தருகிறேன். பிரம்மதேவா, என் முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் கேட்ட வரத்தை விடுத்து வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம். பக்தா, கோபம் கொள்ளாதீர். இதற்கு ஈடான வேற வரம் கேள், நிச்சயம் தருகிறேன். அப்படியானால் பிரம்மதேவா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காலை மாலை இரவு ஆகிய பொழுதுகளிலோ மனிதன் விலங்கு மற்றும் உம்மால் படைக்கப்பட்ட எவ்வித ஜீவராசிகளாலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ உம்மால் படைக்கப்பட்ட எவ்வித ஆஸ்திரங்களாலோ ஆயுதங்களாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது. புத்திசாலித்தனமான வரம்தான். உன் விருப்பப்படியே தருகிறேன், பெற்றுக்கொள். பெற்றேன் பெற்றேன், யாரும் பெறாத வரத்தை பெற்றேன் நான். இனி இம்மூவுலகும் என் காலடியில். ஆண்ட சராசரம் அனைத்துக்கும் நானே அதிபதி. அஷ்டத்திக்கு பாலகர்களும் இனி என் ஏவலுக்கு அடிபணியும் அடிமைகள். இனி காற்று கூட என் கட்டளைக்கு தான் அடிபணியும். இனி என் குலம் ஆசுரர் குலம் இந்த அகிலத்தை ஆளட்டும். 8 திக்கும் ஆசுர கொடி பறக்கட்டும். இம்மூவுலகும் என் முன் மாண்டியிட்டு மான்றாடும் நிலை வந்து விட்டது. நாராயணா, உன்னழிவு என் கையில்தான். மாயத்தால் என் தமையனை வீழ்த்தி மாபாதகம் செய்த உன்னழிவு என் கையில்தான். இனி இம்மூவுலகில் உன் நாமம் ஒலிப்பதும் இல்லை, ஒலிக்கப் போவதும் இல்லை. இனி இப்பிரபஞ்சம் முழுவதும் என் நாமம் மட்டுமே ஒலிக்கட்டும். ஓம் நமோ இரண்யாய நம. ஓம் நமோ இரண்யாய நம. ஆஹா, என்ன அற்புதமாக உள்ளது. இதை கேட்க எத்தனை காலங்களானது. தந்தையே, வாடா மகனே வா. உன் சிறுவிரல் கொண்டு என் சுடர்மணி மார்பில் சுருள்முடி சுருள வாடா. நான் பெற்ற செல்லமே, தவ புதல்வனே, அசுரர் குலத்தை ஆள வந்த அழகிய பிரகலாதா, உன்னை காணாது உன் தந்தை கானகம் சென்றேனடா. என் மீது சினம் கொண்டாயா? இல்லை தந்தையே, என் தந்தையின் புகழ் என் புகழ் அல்லவா? மன்னா, நம் இளவரசர் இன்னும் சிறு பாலகன் அல்ல மன்னா. நம் நாட்டின் அடுத்த மன்னர் பிரகலாதன் தான். மன்னனாக இருப்பதற்கு உங்கள் மகன் என்ற ஒரு தகுதி போதும் மன்னா. இருந்தாலும் புரிகிறது அமைச்சரே. கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றுதானே கூற வருகிறீர்கள். அதற்கென்ன, இப்பொழுதே நம் நாட்டில் உள்ள சிறந்த குருமார்களை வர சொல்லுங்கள். மைந்தா பிரகலாதா, நீ இந்நாட்டின் மன்னன் தான். ஆனால் நீ அறிவிலும் பண்பிலும் மேலோங்க வேண்டுமல்லவா? நலமோடு குருகுலம் சென்று பயின்று வா. தந்தையே, அன்னையே, சென்று வருகிறேன். குருவே, வணக்கம் மாணவர்களே, அமருங்கள். ஆமாம், நேற்று ஒருவனை வசமாக மாட்டி விட்டோமே, அவன் எங்கே? அடோ இருக்கிறான் குருவே. நேற்று உனக்கு என்னடா நடந்தது? ஏன் குருவே, என் தந்தையிடம் மாட்டி விட்டீர்கள். நீங்கள் மாட்டி விட்டவுடன் என் தந்தை என்னை உரின்னு உழித்து விட்டார்கள் குருவே. இங்கே பாருங்கள். ஆமாம், நீ செய்த காரியத்திற்கு பூ பழம் வைத்து பூஜை செய்ய வேண்டுமா? அமரு. இன்னொருவனை மாட்டி விட்டோமே, அவன் எங்கே? அதோ இருக்கிறான் குருவே. உன் கதை என்னடா? குருவே, அவனை அவடு
உரித்தார்கள், என்னை தலைகீழாக தொங்க வைத்தார்கள். சரியாக சோறு கூட போடவில்லை. நீ செய்த காரியத்திற்கு சோறு முக்கியமா? அமரு. பிரகலாதா, குருவே, உன் தந்தையின் பேருக்கும் புகழுக்கும் சற்றும் குறைவில்லாதவன் நீ. எங்கள் குருகுலத்தில் பயின்று உன் அறிவை தீட்டிக் கொண்டதற்கு நாங்கள் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குருவே, என் தாய் தந்தைக்கு சமமானவர் நீங்கள். என் புகழுக்கு தந்தை சொந்தமாக இருக்கலாம், ஆனால் என் அறிவுக்கு தாங்கள் தான் சொந்தம். மிக்க மகிழ்ச்சி குழந்தாய். கல்வியில் சிறந்த உனக்கு அனைத்தும் கைகூட ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன், கேட்டுக்கொள். ஓம் நமோ ஹிரண்யாய நம. ஓம் நமோ நாராயணாய நம. பிரகலாதா, என்ன உளறுகிறாய்? மீண்டும் கூறுகிறேன், சரியாக சொல். ஓம் நமோ ஹிரண்யாய நம. ஓம் நமோ நாராயணாய நம. பிரகலாதா, நீ தெரிந்துதான் சொல்கிறாயா, தெரியாமல் சொல்கிறாயா? இது மட்டும் உன் தந்தைக்கு தெரிந்தால் என் தலை தப்பாது. யாரடா உனக்கு இந்த நாமத்தை போதித்தது? இந்த நாமத்தை எனக்கு யாரும் போதிக்கவில்லை. ஹரிநாமத்தை போதிக்கவா வேண்டும்? அவர் இல்லாத இடம் உண்டா என்ன? பிரகலாதா, உன் பிடிவாதத்திற்கு அளவே இல்லை. உன் கல்வி காலம் முடிந்தது. இனி உன் பாடு உன் தந்தை பாடு. சென்று வா. வணங்குகிறேன் குருவே. என்ன எனக்கு தேவைப்படும்? ஒரு நற்செய்தி. கூறுங்கள் அமைச்சரே. நம் இளவரசர் குருகுலத்தில் இருந்து திரும்பி வந்து விட்டார் மன்னா. அப்படியா? அழைத்து வாருங்கள் நம் இளவரசரை. தந்தையே, அன்னையே, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். பிரகலாதா, எங்களுடைய ஆசை எப்போதும் உனக்கு உண்டடா. பிரகலாதா, உனது குருகுல அனுபவம் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது தந்தையே. அப்படியா? நன்று. நீ அங்கு என்னவெல்லாம் கற்று வந்தாய்? தந்தையே, 4 வேதங்களாகிய ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் ஆகியவற்றையும் 12 சாஸ்திரங்களாகிய வாஸ்து, அர்த்தம், மனையடி, சாமுந்திரிகா, ஜோதிடம், ஆருடம், வாக்கியம், சித்தம், வசியம், பூதம், யோகம் முதலானவற்றையும் 18 புராணங்களான பிரம்ம, பத்ம, விஷ்ணு, சிவ, பாகவத, மார்க்கண்டேய, அக்னி, பவிஷ்ய, பிரம்ம வைவர்த்த, லிங்க, வராக, கந்த, வாமன, கூர்ம, மச்ச, கருட, பிரம்மாண்ட போன்றவற்றையும் 12 சாஸ்திரங்களாகிய வாஸ்து, அர்த்தம், மனையடி, சாமுந்திரிகா, ஜோதிடம், ஆருடம், வாக்கியம், சித்தம், வசியம், பூதம், யோகம் முதலானவற்றையும் 64 கலைகளான எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், இதிகாசம், வனப்பு, அலங்காரம், மதுர மொழிவு, நாடகம், நடனம், ஒளிநுட்ப அறிவு, யாழ், குழல், மிருதங்கம், தாளம், விற்பயிற்சி, பொன்னோட்டம், தேர்பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மணிநோட்டம், மண்ணியல், போர் பயிற்சி, மல்லம், கவர்ச்சி, ஒட்டுகை, நட்பு பிரிவு, இன்ப நூல், மயக்கு நூல், வசிய நூல், இதன் எம்மின்னிசை, பிற உயிர் நாடி பயிற்சி, கழுலல், இளப்பரிகை, வான்புகவு, வான் செலவு, கூடு விட்டு கூடு பாய்தல், தன்னுர கரத்தல், மாயச்செய்கை, பெருமாயச்செய்கை, அலர்கட்டு, நீர்கட்டு, கண்கட்டு, வழிகட்டு, நாவுக்கட்டு, உயிரினக்கட்டு, புதையற்கட்டு, வாட்கட்டு, சூனியம் முதலானவற்றையும் கற்று வந்துள்ளேன் தந்தையே. ஆஹா ஆஹா, இதை கேட்க கேட்க என் மனம் பூரிப்படைகிறது பிரகலாதா. தந்தையே, இதெல்லாம் உங்கள் ஆசையினால் கிடைத்தது. வெற்றை விட சிறந்த ஒன்றை கூறுகிறேன் தந்தையே. கூறு பிரகலாதா. ஓம் நமோ பிரகலாதா, என்ன பிதற்றுகிறாய்? இந்த அகிலமே உன் தந்தையின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க என் மகனாகிய நீ என் எதிரியின் நாமத்தை உரைப்பதா? என்ன தைரியம் உனக்கு? தந்தையே, நான் ஒன்றும் தவறாக கூறவில்லையே. எதை தவறில்லை என்கிறாய்? நீ என் நாமத்தை மட்டும் தான் கூற வேண்டும். லீலாவதி, இவனை அழைத்து சென்று அறிவுரை கூறு. என் கண் முன் நிற்காதீர்கள். பிரகலாதா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படி இருக்க தந்தை கூறுவதை ஏனடா மறைக்கிறாய்? அவர் நாமத்தை உலகமே ஜெபிக்கும் போது உனக்கு என்னடா சங்கடம்? ஏனடா இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கிறாய்?
என் செல்ல மகன் அல்லவா, எனக்காக ஒரே ஒரு முறை மட்டும் உன் தந்தையின் நாமத்தை கூறடா. அன்னையே, அகிலம் முழுவதும் நிறைந்திருக்கும் என் ஹரியின் நாமத்தை தவிர வேறு நாமத்தை நான் உரைக்க மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் அன்னையே. ஏனடா உனக்கு இந்த பிடிவாத குணம்? உன் தந்தையிடம் நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? என்ன லீலாவதி, என்ன கூறுகிறான் உன் மைந்தன்? உன்னிடமாவது என் நாமத்தை கூறினானா? மன்னா, பிடிவாத குணத்திலும் தங்களை போலவே இருக்கிறான் நம் மகன். மன்னித்து விடுங்கள் மன்னா, அவன் தங்கள் நாமத்தை கூற மறுக்கிறான். ஓ, இந்த வயதிலேயே உனக்கு இவ்வளவு துணிவா? இதுவரை உன் தந்தையாக பேசினேன், இப்பொழுது இந்த நாட்டின் மன்னன் என்ற முறையில் உனக்கு ஆணையிடுகிறேன். என் நாமத்தை உரைக்க முடியுமா முடியாதா? மன்னிக்கவும் தந்தையே, ஹரிநாமத்தை தவிர வேறு நாமத்தை நான் உரைக்க மாட்டேன். ஓ, இவ்வளவு துணிவா? இப்பொழுதே உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். மன்னா, நம் பாலகன் ஏதும் மரியாதவன், அவனை விட்டு விடுங்கள். தங்களிடம் மஞ்சாட கேட்டுக்கொள்கிறேன். விலகிச் செல் லீலாவதி. என்ன, இவன் ஏது மரியாதவனா? நம் குலத்தை அழிக்க வந்த எதிரி இவன். யாரெங்கே? மகாராஜா, என் சத்ருவின் நாமத்தை சதா கூறிக்கொண்டிருக்கும் இவனை மலையிலிருந்து உருட்டிவிட்டு செத்து மடிந்தான் என்ற செய்தியோடு பாருங்கள். உத்தரவு மன்னா. பிரகலாதா, ஓரமா சாட்சி, நல்லா சாட்சி. சரி, ஓகே. இளவரசரே, தங்களுக்கு எவ்வளவு அறிவு, அழகு, திறமை! இந்த அழகிய உடல் மலையிலிருந்து விழுந்து சிதறுவதா? வேண்டாம் இளவரசே, எங்கள் சொல்லை கேளுங்கள். உங்கள் தந்தையின் நாமத்தை ஒரு முறை கூறிவிடுங்கள். இப்பொழுதே உங்களை விட்டு விடுகிறோம். காவலர்களே, என்னை இந்த உலகில் பிறக்க வைத்த அந்த நாராயணன் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். உயிரே போனாலும் ஹரிநாமத்தை தவிர வேறு நாமத்தை நான் உரைக்க மாட்டேன். தந்தையின் கடலை நிறைவேற்றுங்கள். தந்தைக்கு நமஸ்காரம் கூறியதாக சொல்லுங்கள். பிறகு தங்கள் விருப்பம். ஓம் நமோ நாராயணாய நம. வணங்குகிறோம் அரசே. என்ன, பிரகலாதன் மாண்டு விட்டானா? அரசே, நம் இளவரசரை மலையிலிருந்து உருட்டி விட்டு கொன்று விட்டோம் அரசே. இறுதியாக அவன் ஏது முறைத்தானா? ஆமாம் அரசே, தங்களுக்கு நமஸ்காரம் கூறியதாக சொன்னான். ஐயோ, என் மைந்தனுக்கு தான் என் மீது எவ்வளவு பாசம்! அப்படிப்பட்ட உன்னை விதிவசத்தால் இழந்து விட்டேனே. இனி உன் மழலை சொல்ல எப்படியடா கேட்பேன்? தந்தையே, பிரகலாதா, வந்து விட்டாயா? இது எப்படி சாத்தியம்? காவலர்களே, என்ன இது? தந்தையே, அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் தங்கள் கட்டளை மீறவில்லை. பிறகு எப்படியடா நீ உயிரோடு வந்தாய்? சகல ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கின்ற அந்த ஹரியே என்னையும் காப்பாற்றினார். என்ன, மீண்டும் ஹரிநாமமா? மாயை செய்து காப்பாற்றி விட்டானா உன் ஹரி? யாரெங்கே? மகாராஜா, இவனை நம் பட்டத்து யானை கொண்டு மிதிக்க செய்து செத்து மடிந்தான் என்ற செய்தியோடு பாருங்கள். உத்தரவு மன்னா. வேணும். இளவரசே, அதோ பார்த்தீர்களா, எவ்வளவு பெரிய யானை! அதை மிதித்தால் தாங்கள் உயிர் சட்டென போய்விடுமே. ஒரு முறையாவது தந்தையின் நாமத்தை சொல்லுங்கள். இந்த யானைவிடமிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம். அன்று ஆதி மூலமே என்று அழைத்த குரலுக்கு கஜேந்திரனை காப்பாற்றிய ஹரி இந்த கஜேந்திரனிடமிருந்து என்னை காக்க மாட்டானா என்ன? தந்தையின் கடனை நிறைவேற்றுங்கள். ஓ, இந்த வயதிலே என்ன இது? யானை நம் இளவரசரை கொல்லாமல் வணங்குகிறது. விந்தையாக உள்ளதே. வாருங்கள், அரசரிடம் சென்று கூறுவோம். வணங்குகிறோம் அரசே. என்ன,
பிரகலாதனின் உயிர் பிரிந்ததா? இல்லை அரசே, மரண தேவனாய் திகழ வேண்டிய யானை தங்கள் மைந்தனுக்கு மண்டியிட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்பி சென்று விட்டது அரசே. என்ன, இன்னும் அவன் மரணிக்கவில்லையா? இப்பொழுதே தீயை வளர்த்து அதில் அவனை போட்டு எரித்து அவன் செத்து மடிந்தான் என்ற செய்தியோடு வாருங்கள். உத்தரவு மன்னா. இளவரசே, நெருப்பு எப்படி தகதகவென எரிகிறது பாருங்கள். இதை பார்த்தாவது தங்கள் மனம் திருந்துங்கள். இப்பொழுதாவது தந்தை நாமத்தை கூற போகிறீர்களா இல்லையா? சுடுகின்ற நெருப்பாயினும் குளிர்கின்ற காற்றாயினும் அனைத்தும் என் அறியே ஆவார். தந்தையின் கடலை விரைவில் நிறைவேற்றுங்கள். பிறகு தங்கள் விருப்பம். நல்ல வேளை, இளவரசர் தீக்கு இரையாகிவிட்டார். ஓம் நமோ நாராயணாய. என்ன இது? சுடுகின்ற நெருப்பு இளவரசனை சற்றும் தீண்டவில்லையே. வாருங்கள், அரசரிடம் சென்று கூறுவோம். வணங்குகிறோம் அரசே. என்ன, பிரகலாதன் மாண்டு விட்டானா? அண்ணா, தாங்கள் கூறியபடியே கொழுந்து விட்டு எரியும் தீயில் நம் இளவரசரை போட்டோம். ஆனால் தீஜுவாலைகள் அவனை ஏதும் செய்யவில்லை அரசே. என்ன, தீயில் வெந்தும் அவன் மாண்டு போகவில்லையா? இப்பொழுதே பாம்பாட்டியை வர சொல்லி விஷப்பாம்புகளான கருநாகம், ராஜநாகம் போன்றவற்றை கொண்டு பிரகலாதனை கடிக்க செய்து அவன் துடி துடித்து மாண்டான் என்ற செய்தியோடு வாருங்கள். உத்தரவு மன்னா. இல்ல சார், வேணாம். நம்ம சின்னாசா என் முட்டை இங்க பாருங்க, கட்டு விரிய பாட்டிங்களா, கடிச்சிச்சுன்னு வைங்களேன், கட்டுக்கட்டா வீங்கி போயிடும். இங்க பாருங்க, கண் கொட்டி பாம்பு கண்ணை குட்டி போடும். இங்க பாருங்க, கண்ணாடி விரிய பாட்டிங்களா, எவ்வளவு பல பலன்னு இருக்குன்னு. இங்க பாருங்க, மலைப்பாம்பு போத்து தள்ளிப்படு பார்த்துக்கோங்க. அது ஒன்று வச்சுக்கோ. ஆஹா, இறைவனின் படைப்பு, என்ன அழகான ஜீவன்கள். என்னடா இது, நம்ம சின்னாசா ஒரு பாம்பு பார்த்தாலும் அலற மாட்டேங்கிறாரே. அவன் பாம்பை கண்டா நடுங்குறான். சொல்ல போனா அவ்வளோ பெரிய படையே 4 பாம்பு பட்டா நடுங்குது. ஆனா நம்ம சின்னாசா கொஞ்சம் அலற மாட்டேங்கிறாரே. இங்க பாருங்க, மரியாதையா உங்க அப்பா பற்றி கேளுங்க, இல்லைன்னு இந்த பாம்பு உங்களை போத்து தள்ளிப்படும். என் ஹரி இருக்கு, எனக்கு என்ன கவலை? உங்க விருப்பம். ஐயோ, பாம்பு எங்க? ஐயோ, பாம்பு எங்கடா போச்சு? ஐயோ, பாம்பெல்லாம் இப்படி மாலையா போயிட்டு. ஐயோ சாமி, மல்ல நிறுத்து, ஓடி போயிண்டா. இளவரசே, மன்னா. என்ன, பிரகலாதன் மாண்டு விட்டானா? மன்னா, தாங்கள் கூறியது போலவே பாம்பாட்டியை அழைத்து வந்து விஷமுள்ள பாம்புகளை கொண்டு கடிக்க செய்த அரசே. ஆனால் சர்ப்பங்கள் எல்லாம் மாலையானது மன்னா. என்ன, இம்முறையும் என் குல துரோகியை அந்த நாராயணன் காப்பாற்றி விட்டானா? யமதர்மா,
கொள்கிறேன் அரசே. இருக்கட்டும். இம்மூவுலகிலும் என் நாமம் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்க, என் குலத்தில் தப்பி பிறந்த என் மகன் பிரகலாதன் மட்டும் எனது சத்ருவான அந்த நாராயணனின் நாமத்தை விடாது கூறிக்கொண்டிருக்கிறான். அவனை கொல்ல நானும் பல வழிகளில் முயன்று விட்டேன். ஆனால் அந்த மாயாவி அவனை எளிதில் காப்பாற்றி விட்டான். யமதர்மா, கட்டளை அரசே. நீங்கள் உங்கள் ஆயுதங்களான தண்டம் கொண்டு அவனை அறுத்து, வாள் கொண்டு வெட்டி, பாசக்கயிறு கொண்டு நெருக்கி அவன் செத்து மடிந்தான் என்ற செய்தியோடு பாருங்கள். அப்படியே அரசே. பிரகலாதா, உன்னை சுடுகின்ற நெருப்பை வைத்தும் விஷமுள்ள பாம்புகளை கொண்டும் கடிக்க செய்தார்கள். ஆனாலும் நீ சாகவில்லை. எப்படியடா நீ பிழைத்து வந்தாய்? அனுதினமும் ஹரியின் நாமத்தை உச்சரிப்பவனுக்கு சுடுகின்ற நெருப்பென்ன, விஷமுள்ள பாம்புகள் என்ன? பிரகலாதா, இந்த உலகமே உன் தந்தையின் நாமத்தை கூறி வாழ்ந்து கொண்டிருக்க, நீ ஏனடா உங்கள் குல விரோதியான ஹரியின் நாமத்தை கூறி உன் தந்தையின் தண்டனை காலாகிறாய்? யமதர்மதேவனே, யார் குல விரோதி? அந்த ஹரியா? இல்லை இல்லை, தாங்கள் அறியாததா? முக்தியை தரக்கூடிய ஹரிநாமத்தை விடுத்து செத்து செத்து பிழைக்கக்கூடிய வரத்தை அருளும் என் தந்தை நாமத்தை நான் எவ்வாறு உரைப்பேன்? என் ஹரிநாமமே மேலானது. அப்படி என்றால் நீ மன்னிக்க போவது உறுதி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. என்ன இது? என் பாசக்கை என்ன எதிர்த்து வருவதா? என்ன மாயம் இது? மன்னா, மன்னித்து விடுங்கள். நான் வீசிய பாசக்கயிற்றில் தங்கள் மைந்தன் ஏனோ சிக்கவில்லை. பாசக்கயிறு கூட வேசக்கயிறாக மாறியதுதான் மாயமன்னா. மன்னா, ஒன்று மற்றும் உறுதியாக தெரிகிறது. பிரகலாதன் மனித வடிவே கிடையாது. அவன் மாயையின் ஒட்டுமொத்த ஸ்வர்பமாக நிற்கின்றான். போதும், நிறுத்துங்கள். அவனை கொன்று வீசி விட்டு வாருங்கள் என்றால் என் முன்னரே அவன் புகழை பாடுகிறீரோ? என் கண் முன் நிற்காதீர்கள், சென்று விடுங்கள். லீலாவதி, மன்னா, இந்த ஜகத்தை ஆளவும் அழிக்கவும் வெல்லவும் எந்த எல்லைக்கும் செல்பவன் நான். அப்படி இருக்க என் மைந்தன் என்னை வெல்ல நினைப்பதா? சரி, இருக்கட்டும். அவனது கடைசி அத்தியாயத்தை நான் எழுதுகிறேன். என்னால் உருவெடுத்தவன் என்னாலே அழியட்டும். மன்னா, சினம் கொள்ளாதீர்கள். பிள்ளையிடம் தோற்பதாக நினைப்பதா? இது எந்த விதத்தில் நியாயம் மன்னா? போதும், நிறுத்து உன் புலம்பலை. யாரெங்கே? கராஜா, பெற்றுக்கொள் இதை. இது பிரகலாதன் அருகுவதற்கான ஆமுதம்தான், ஆனால் ஆழகால விஷம். மன்னா, தவமிருந்து எத்தனை துயர்பட்டு இன்றெடுத்த என் மகனுக்கு அள்ளி அள்ளி அமுதத்தை கொடுத்த என் கைகளால் ஆழகால விஷமா? முடியாது மன்னா, முடியாது. இதற்கு தாங்கள் தங்கள் கைகளாலே என்னை கொன்று விடுங்கள் மன்னா, கொன்று விடுங்கள். போதும், நிறுத்து உன் புலம்பலை. உன் அழுகையை உன் மைந்தனிடமே வைத்துக்கொள். கணவனை கண் கண்ட தெய்வமாக மதிக்கும் பதிவிரதை நீ என்றால் என் கட்டளையை நிறைவேற்றி விட்டு வா. ஏனம்மா அழுகிறாய்? உலகில் எந்த தாய்க்கும் வராத நிலை உன் தாய்க்கு வந்ததேடா. தேனையும் பாலையும் அறுசுவை உணவையும் அள்ளி அள்ளி கொடுத்த என் கைகளால் இன்று ஆழகால விஷம் கொடுக்கும் நிலை வந்ததை நினைத்து அழுகிறேன்டா. என் மகனே, நான் என்னடா செய்வேன்? அரச கட்டளை எதுவோ அதற்கு அடிபணிவதுதானே முறை. நம் உயிரும் நம் உறவும் ஒன்றுதான் அம்மா. எப்போது நம்மை விட்டு செல்லும் என்று நம்மாலேயே கூற முடியாது. இவ்வுலகில் தோன்றிய உயிர்கள் என்றோ ஒரு நாள் உடலை விட்டு பிரிவதுதானே முறை. அழாதே அம்மா, அழாதே. நீ 1000 சமாதானம் கூறினாலும் என் மனம் ஒப்பாது மகனே, ஒப்பாது. பெற்ற மனம் படும் பாடு பெற்ற தாய்க்கு மட்டுமே புரியுமடா. அம்மா, பெற்றவள் கையாலே மாண்டு போகும் பெரும் பாக்கியம் எனக்கு வாய்த்ததில் நான் புண்ணியம் செய்தவன் அம்மா. மகிழ்ச்சியோடு பருகுகிறேன், தாருங்கள் அம்மா. மகனே, என்ன வார்த்தையடா கூறிவிட்டாய்? கட்டிய கணவனுக்கும் பெற்ற பிள்ளைக்கும் நடுவில் நான் படும் துயரை யார் அறிவார்? யாரடா அறிவார்? அம்மா, அம்மா, தந்தையின் கட்டளை
நிறைவேற்றுவதே எனது தாய்க்கு செய்யும் பெரும் பேர். ஓம் நமோ நாராயணாய. ஓ, கோப்பை காலியாக இருக்கிறது. அப்படியானால் பிரகலாதன் மாண்டு விட்டானா? யாரெங்கே? பிரகலாதனின் உடலை உடனே அப்புறப்படுத்தி தகனம் செய்யுங்கள். உத்தரவு மன்னா. தந்தையே. மைந்தா பிரகலாதா, நீ இறந்தும் இருப்பது போலவே உணர்கிறேனே, இது என்ன மாயை? ஓம் நமோ நாராயணாய நம. என்ன மீண்டும் ஹரிநாமமா எங்கிருந்து ஒலிக்கிறது? தந்தையே. பிரகலாதா, நீ இறந்து மீண்டும் மீண்டும் எப்படியா உயிரோடு வருகிறாய்? எனக்கு இடர் நேரும் போதெல்லாம் காத்து நின்ற அதே சக்தி தான் தற்பொழுதும் என்னை காத்து நின்றது. என்ன உளறுகிறாய்? மரண தேவன் வந்த போதும் அச்சுதனே என்னை பசக்கயிற்றை வீழ்த்தி காத்தாய். அச்சுதனே என்னை தாயின் மூலம் விஷம் தந்த போதும் அச்சுதனே என்னை தாயை போல் காத்து நின்றாய். அச்சுதனே என்னை. என் எதிரியின் நாமத்தை என் முன்னரே கூறுவது மட்டுமின்றி அவனது புகழையும் என் முன்னரே பாடுகிறாயா? அப்படி என்னடா செய்தான் உன் நாராயணன் இந்த ஜகத்திற்கு? இந்த ஜகமே நாராயணன் தான். அவனால் தானே இந்த அகிலம் இயங்குகிறது. ஜகத்தை ஆள்பவன் அவனா? மூடனே, அப்படி என்ன புகழுக்குரியவன் உன் நாராயணன்? தந்தையே, நான் முகனை படைத்து ஊழிக்காலத்தில் அத்தனை ஜீவராசிகளையும் அண்ட சராசரங்களையும் தன்னிலே அடக்கி பிரம்மாண்டமாய் திகழ்பவர் நாராயணன். மச்சமாக வந்து தேவர்களை காத்தவன், குருமமாக வந்து வேதங்களை மீட்டவன், என்றென்றும் ரட்சிப்பவர் நாராயணன். என்னை மட்டுமல்ல தந்தையே, தாங்களையும் காத்தருள்பவர் நாராயணன். ஆகவே தாங்களும் ஹரியின் நாமத்தை குறிமுக்தி அடையுங்கள். பிரகலாதா, என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? போதும், இதற்கு மேலும் உன் நாராயணனை விட்டு வைப்பது முறையல்ல. வார்த்தைக்கு வார்த்தை ஹரி ஹரி என்கிறாயே, எங்கு இருக்கிறான் உன் ஹரி? என் ஹரி எங்கும் நிறைந்திருக்கிறான் தந்தையே. எங்கும் நிறைந்துள்ளானா? அப்படியானால் இந்த தூணில் இருப்பானா உன் ஹரி? ஆம் தந்தையே. என்ன? அப்படியானால் இங்க இருப்பானா? இங்க இருப்பானா? எங்கடா இருக்கிறான் உன் ஹரி? இது என்ன விகார உருவம்? நீயா ஹரி? வாழ்க மகனே வாழ்க! மூவுலகிலும் தேடி பார்த்தும் தென்படாத விரோதியை இன்று உன் மூலம் கண்டேன். எனக்கு மைந்தனாய் பிறந்ததற்கு நீ உன் கடமை ஆற்றிவிட்டாய். ஏய் மாயாவி!
இது காலையும் அல்ல மாலையும் அல்ல ஆழ்ந்து பொழுது. இது வீட்டிற்கு உள்ளேயும் அல்ல வெளியேயும் அல்ல. இது மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல நரசிம்மம். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட எந்த ஆயுதமும் அல்ல. பிரகலாதா, இங்கு ஹரி உனக்காகத்தான் தோன்றியுள்ளார். அவரை உன்னால் மட்டுமே சாந்தப்படுத்த முடியும். செல் பிரகலாதா. பிரகலாதா, இன்று முதல் அசுர குலத்தின் வேந்தன் நீயே ஆவாய். ஜெயதேவா, விஜயதேவா, இப்பிறவியில் தங்களை எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கம் இனிதே நிறைவடைந்தது. இனி வரும் பிறவிகளிலும் என் கரங்களாலேயே வதம் செய்யப்பட்டு என்னுடைய திருவடிகளுக்கு வந்தடைவீர்களாக. என்னை காண வரும் பக்தர்கள் தங்கள் அனுமதி பெற்றே என்னை காண முடியும். இப்பொழுது துவார பாலர்களாக திகழ்வீர்களாக. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. இந்த கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், உண்மையான நம்பிக்கையுடன் நம் குறிக்கோளில் விடாப்பிடியாய் நின்றால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நம்மை அனைத்து இடர்களிலிருந்தும் காக்கும் என்பதே ஆகும். நன்றி, வணக்கம்.